அன்புக்கினிய ராவணர் குரல் தோழர்களே வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன். புதுவை முழுவதும் வாட்ஸ்அப்பில் சமூக ஆர்வலரும் நிலத்தடி நீர் மற்றும் பசுமை பாதுகாவலருமான ஆர். கோபால் அவர்கள் பின்வருமாறு காட்டமான ஒரு அறிக்கையை பதிவு செய்துள்ளார். அது ஊடகத்தில் வைரலாகி வருகிறது. அதை பற்றி பார்ப்போமா? புதுவை மாநில மக்களே, நான் பலமுறை தங்களுக்கு என் பதிவை பதிவிட்டுள்ளேன். தற்பொழுது மீண்டும் என் மனதில் உள்ளதை தெளிவுபடுத்துகிறேன். கடமை காக்க வேண்டிய காவல்துறை ஆய்வாளர்கள் நடுரோட்டிலே கட்டி புரண்டு சண்டை. ஊர்காவல் படையினர் காவல் நிலையத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் அவல நிலை. காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் இது என் எல்லை, அது உன் எல்லை, இங்கே வந்து மாமூல் வாங்காதே, கமிஷன் வாங்காதே என்று போட்டி போடுகின்ற அவலம். கோரிமேடில் அமைந்துள்ள போக்குவரத்து காவல் நிலையம் வடக்கிற்கு சென்றால் கட்ட பஞ்சாயத்து தான் நடக்கிறது. எங்கும் லஞ்சம், ஊழல். பல முறை இந்த அரசுக்கு நடக்கும் குற்றச்செயல்களை ஆதாரத்தோடு சுட்டிக்காட்டினேன். ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் எதை பற்றியும் சிந்திப்பதாக தெரியவில்லை. மக்கள் நாம் தான் அதை பற்றி சிந்திக்கின்றோம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு காக்க வேண்டிய காவலர்கள் நடக்கின்ற தவறுகள் அனைத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டும். அவர்கள்தான் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். எங்கு நோக்கிலும் வன்முறை. புத்தாண்டு கொண்டாடுகிறேன் என்ற போர்வையில் காம களியாட்டங்கள், வெட்டுக்குத்துகள், நகரெங்கும் போதைப் பொருட்கள். இதுதான் சட்டம் ஒழுங்கா? காவல் நிலையத்துக்கு சென்றாலே பணத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள். அப்புறம்தான் வழக்கு எல்லாம். பொறுக்கிகளையும் ரவுடிகளையும் கொலையாளிகளையும் வாத்தலைவா என்று அழைத்து அவர்களுக்கு இருக்கை கொடுத்து மரியாதை செய்கிறார்கள். இதுதான் சட்டம் ஒழுங்கா? வெட்கமாக உள்ளது, அசிங்கமாக உள்ளது. இரவுருந்து செய்யும் போலீசார் ரோட்டோரம் கடைகளிலேயே மாமூல் என்ற பெயரில் பிச்சை எடுக்கிறார்கள். ஏன் இவர்களுக்கு அரசு சம்பளம் வழங்கவில்லையா? பெட்ரோல் வழங்கவில்லையா? டூ வீலர் வழங்கவில்லையா? எதற்காக இப்படி தெருவோர வியாபாரிகளிடம் பகிரங்கமாக லஞ்சம் வாங்குகிறார்கள்? பொதுமக்களை காக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே நடுரோட்டில் பொது இடத்தில் அசிங்கமான வார்த்தைகளால் திட்டிக்கொண்டு கட்டி பிடித்து கொண்டு சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? காவல்துறை தலைவருக்கு தெரியுமா, தெரியாதா? ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? சாதாரண மக்கள் சண்டை போட்டால் வழக்கு என்று போட்டு அவர்களை சிறையில் அடைக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் சண்டை போட்டால் யார் கேட்பது? காவல்துறை தலைவர் தான் பதில் சொல்ல வேண்டும். இனியாவது திருந்துங்கள், நேர்மையாக வாழுங்கள், உண்மையாக உழையுங்கள். ஆளுகின்ற அரசாங்கம், ஆளுங்கட்சியும் இதை பற்றி கண்டுகொள்வதே இல்லை. அவர்களுக்கு தேவையெல்லாம் பணம், ஒன்றே குறிக்கோள். மாவட்ட ஆட்சியர் எதை பற்றியும் கவலை கொள்வதில்லை. தவறு செய்வது ஒன்றையே அவர் செய்து வருகிறார். எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. நேர்மை என்ற பெயரிலே, காமராஜர் ஆட்சி நடத்துகிறேன் என்ற பெயரிலே காம களியாட்டங்கள், மதுபான களியாட்டங்கள் புதுவை முழுவதும் நடக்கின்றது. அசிங்கம், அசிங்கம், அவமானம். நிலத்தடி நீரை திருடி விற்று வருமானம் என்ற பெயரிலே காசு பார்க்கிறார்கள். பொதுமக்களே, நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இப்படிக்கு ஆர். கோபால், சமூக ஆர்வலர், நிலத்தடி நீர் மற்றும் பசுமை பாதுகாவலர், வாய்மை என்ற பெயரிலே. தோழர்களே, இது சம்பந்தமாக பொதுமக்கள் தான் முடிவு செய்து இந்த இழிநிலையை போக்க ஆவணம் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன், தலைவர், ராவணக்குரல் இயக்கம், புதுச்சேரி. மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.